الحمد لله الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا، والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. قال الله تعالى في محكمه التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم ثم تردون إلى عالم الغيب والشهادة فينبئكم بما كنتم تعملون. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் இறுதி நபிகளார் மீதும் அன்னாருடைய போதனைகளையும் கட்டளைகளையும் தங்கள் உயிர்களை விடவும் இந்த உலகத்தின் வளங்கள் அனைத்தையும் விடவும் உட்படுத்தி அவர்களின் உயிர்களையும் வளங்களையும் இந்த தீனுல் இஸ்லாத்துக்காக நபிகளாருடைய போதனைகளுக்காக செலவழித்து இந்த மண்ணிலே இருந்து மண்ணறைந்து ஈமானோடு அல்லாஹ்வுடைய திருப்தியோடு சுவனத்தை நோக்கி பயணம் செய்த நபிகளாருடைய குடும்பத்தினர், தோழர்கள், இம்மணறைகளிலே அடங்கியிருக்கக்கூடிய எம்முடைய முன்னோர்கள் மோமின்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வை கேட்டதன் பின்னால், அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வழிமுறை, ஒரு சுன்னாவை உங்களுக்கு சொல்லி தந்தார்கள். மண்ணறைக்குள் நீங்கள் நுழைகின்ற பொழுது அல்லது மண்ணறை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் மூமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன் நஸ்அலுல்லாஹ லக்குமுல் ஆஃபியத நஸ்அலுல்லாஹ லனா வ லக்குமுல் ஆஃபியா. இவ்வாறு எங்களுக்கு சொல்ல முடியாவிட்டால் மண்ணறைக்குள் நாங்கள் நுழைகின்ற பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்றார்கள் சொல்லிக் கொண்டு வர வேண்டும். இது ஒரு சுன்னா. யாராக நீங்கள் சொல்லாமல் மறந்து வந்திருந்தால் இப்பொழுது மனதால் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று சொல்லிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டி. இந்த சலாத்தின் மூலம் நாம் அல்லாஹ்வுடைய தூதர் நம்முடைய மனங்களிலே ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார்கள். இந்த மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், இந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களை விட அதிகமானவர்களை நாங்கள் இந்த மண்ணறையில் அடக்கி இருக்கின்றோம். அல்லாஹ் திருமறையிலே ஒமின் வராயிஹிம் பர்ஸஹுன் இலா யௌமி யுபஅஸூன், உங்களுடைய இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னால் இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, பர்ஸஹுடைய வாழ்க்கை. அதற்கு பிறகுதான் அதாவது மறுமையுடைய வாழ்க்கை. இப்பொழுது நம்முடைய முன்னோர்களை எல்லாம் நாங்கள் அனுப்பியிருக்கக்கூடிய வாழ்க்கை பர்ஸஹுடைய வாழ்க்கை. அவர்கள் பர்ஸஹிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் மன்னரை பார்த்து அவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு சொல்றோம், நஸ்அலுல்லாஹ லனா வ லக்குமுல் ஆஃபியா. அல்லாஹ் எங்களுக்கும் உங்களுக்கும் பாவ மன்னிப்பை தந்து நல்வாழ்வை தருவானாக என்ற அந்த பிரார்த்தனையை செய்ய சொல்கின்றார். இது இந்த துஆவுடைய அர்த்தம். நாங்கள் வருகின்ற பொழுது இந்த ஜனாசாக்கள் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய வீடுகளை பார்த்து நாம் ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறோம். அதாவது, நீங்கள் முந்தி வந்து விட்டீர்கள், நாங்கள் உங்களுக்கு பின்னால் வர இருக்கிறோம் என்ற அந்த துஆவிலே நபி அவர்கள் அடங்குகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு ஜனாசாவுடைய பெருமதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், எந்த ஒரு மனிதர் ஒரு ஜனாசாவை கபனிட்டதற்கு பிறகு அந்த ஜனாசாவை சுமந்து கொண்டு வந்து அதன் பின்னால் அதை உயர்ந்து வந்து அந்த ஜனாசாவை தொழுகை நடாத்தி விட்டு அடக்கம் செய்கின்றாரோ அவருக்கு 2 கீராத் நன்மைகள் என்று சொன்னார். இந்த கீராத்தை பற்றி சஹாபாக்கள் கேட்டார்கள். கீராத் என்றால் என்ன? கீராத்தானி என்றால் 2 கீராத். அப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், கீராத் என்பது 2 மலைகளை காட்டி சொன்னார்கள். இந்த மலை போன்ற நன்மை என்று சொன்னார்கள். அத்தகைய நன்மையை அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் தர வேண்டும். இவ்வாறு பல ஜனாசாக்களை நாங்கள் கொண்டு அடக்கம் செய்கின்றோம். அந்த ஜனாசாக்கள் எல்லாம் எங்களுக்கு சொல்லுகின்ற படிப்பினை, இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்த வீடு, எங்களுடைய உறவினர்கள், எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய தோழர்கள், எங்களை தாங்கிய தாய் தகப்பன், எங்களுடைய சொத்துக்கள், சுகங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வெள்ளை துணியில் சுத்தப்பட்ட நிலையில் நாங்கள் மண்ணறைக்கு வந்திருக்கின்றோம். இதுபோல்தான் நீங்களும் வர வேண்டும் என்று ஒரு செய்தியை சொல்லிவிட்டு சொல்லுகின்ற ஜனாசாக்களாக நமக்கு அவைகள் படிப்பினை தர வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய மரணம் அல்லாஹ்வுடைய திருப்பெருத்தத்தோடு இருக்கின்ற பொழுது, தொழுகையோடு, நோன்போடு, அவனை திக்ர் செய்கின்ற பண்போடு இருக்கின்ற பொழுதும் மரணம் வர வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் ஆசைப்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பாவங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே மரணம் வருமானால், தீமைகளிலே வட்டியிலே மூழ்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மரணம் வருமானால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அப்படியான ஒரு மரணத்தை விட்டும். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், இன்னல் மௌத்தல்லதி தஃபிரூன மின்ஹு, நீங்கள் எந்த மரணம் வரக்கூடாது என்று நீங்கள் விரண்டு ஓடுகின்றீர்களோ, அந்த மரணத்தை சந்தித்து விடக் கூடாது என்று சிறிய ஒரு வருத்தம் வந்தாலும் இதனால் எனக்கு மரணம் வந்துவிடுமோ என்று பயந்தோடுகின்றீர்களோ, இன்னஹு முலாகைக்கும், நீங்கள் எங்கு ஓடினாலும் அதை அந்த மரணம் உங்களுக்கு முன்னால் வந்து உங்களை சந்திக்கும் என்று திருமறை வசனம் சொல்கின்றது. பிறகு நீங்கள் ஆலிமுல் கைபி வ ஷஹாதா, பரஹசியத்தையும் இரகசியத்தையும் அழைத்த அல்லாஹ்விடத்திலே கொண்டு செல்லப்படுவீர்கள். ஃபயுனப்பியுக்கும் பிமா குன்தும் தஅமலூன், இந்த பூமியிலே நீங்கள் செய்த நல்லமல்கள், தீமைகள் அத்தனையும் அல்லாஹ் உங்களுக்கு உணர்த்துவான் என்று அல்லாஹ்வுடைய திருமறை வசனம் கூறுகின்றது.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொன்ன சஹாபாக்கள் பலர் இருக்கிறார்கள். அதிலே 10 சஹாபாக்களை ஒரே நேரத்தில் சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொன்னார்கள். அதிலே சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நாங்கள் எல்லாம் படித்திருக்கிறோம். அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, தல்ஹா, சஅத், சயீத் போன்ற சஹாபாக்களுக்கெல்லாம் அதிலே சஅத் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஜனாசாவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரே மண்ணறைக்குள் இறங்குகிறார்கள். இறங்கி வளமைக்கு மாற்றமாக சுப்ஹானல்லாஹ் 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 என்று சொன்னார்கள். மன்னரை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் வெளியே வந்த சஹாபாக்கள் விடவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரை ஜனாசாக்களுக்கு முரணாக நீங்கள் இப்படி சொன்னது என்ன காரணம் என்று இந்த சஅதை உங்களுக்கு தெரியுமா? இவருடைய மரணத்தினால் அல்லாஹ்வுடைய அரிசியை நடுங்கி விட்டது. அல்லாஹ்விடத்திலே இருந்து ஷஹீத ஷபூன் அல்ஃபன் மினல் மலாயிகா மலக்குகளிலிருந்து அல்லாஹ் தஆலா இவருடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக 70,000 மலக்குகளை அல்லாஹ் அனுப்பி வைத்தார். அப்படிப்பட்ட இந்த உத்தமருடைய இந்த ஜனாசாவை வைக்கின்ற பொழுது இந்த மன்னரை அவரை ஒரு நெருங்கியது என்று சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் எல்லோருக்கும் சொன்னார்கள், நீங்கள் மன்னரையுடைய வேதனையை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாட்டுப்புறத்து அரபிகள் என்று சொல்பவர்கள், அதாவது கொஞ்சம் நாகரிகம் தெரியாதவர்கள். ஒரு சஹாபி வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து செல்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதரை, நான் கலிமாவை ஏற்றுக்கொண்டேன், நான் உங்களை ரசூலாக ஏற்றுக்கொண்டேன் என்று கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்து விட்டார். அப்பொழுது அதற்கு பின்னால் ஒரு யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்திலே அந்த சஹாபி கலந்து கொள்கிறார். அந்த யுத்தம் ஒரு கட்டத்தில் முடிவடைகிறது. முடிவடைந்ததற்கு பிறகு அந்த சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்க்கின்றார்கள். அவர் ஒரு மூலையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார். அங்கே கிடைத்த கனிமத்து பொருட்களை ரசூலுல்லாஹ் பங்கீடு செய்து ஒரு சஹாபியிடத்திலே கொடுத்து அந்த கனிமத்தை அவரிடத்திலே கொடுக்க சொல்கின்றார். அவர் அதை கேட்டார், இது என்ன என்று. இந்த போர்க்களத்திலே கிடைத்த கனிமத்து பொருட்கள் அது பிரிக்கப்பட்டு ரசூலுல்லாஹ் உங்களுக்கு தந்தார்கள். அதை அவர் அப்படியே தூக்கி கொண்டு ரசூலுல்லாஹ்விடத்திலே கொடுத்து இது என்ன என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் அப்படியே சொன்னார். அவர்கள் சொன்னார்கள், நான் இதற்காக இஸ்லாத்துக்கு வரவில்லை, இந்த பொருள்களுக்காக இது கிடைக்கும் என்பதற்காக நான் உங்களோட போராட்டத்துக்கும் வரவில்லை. அவருடைய ஒரு அம்பை எடுத்து காட்டி சொன்னார், எதிரிகளால் இந்த அம்பு என்னுடைய கழுத்திலே குத்துப்பட வேண்டும், நான் மரணிக்க வேண்டும், நான் சுவர்க்கம் போக வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீ இதை உண்மையாக சொல்றதாக இருந்தால் அல்லாஹ் அதை உண்மைப்படுத்தி வைப்பான் என்றார். அப்பொழுது திரும்ப அந்த எதிரிகள் அந்த போராட்ட களத்திலே திடீர் தாக்குதல் நடத்த வருகின்றார்கள். உடனே இந்த சஹாபி போய் அந்த யுத்த களத்திலே மரணித்து விடுகிறார். அவர் சொன்னது போன்றே அவருடைய கழுத்திலே குத்தப்பட்டு அவர் இறந்து விட்டார். அப்பொழுது சஹாபாக்கள் அவரை தூக்கி கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், அஹுவ இந்த இப்படி ஷஹீதாக வேண்டும் என்று கோட்டவர் இந்த மனிதர் தானா என்று கேட்கிறார்கள். முகமெல்லாம் ரத்தம் எரிந்ததனால ரசூலுல்லாஹ்வுக்கு விளங்கல. ஆமாம் சஹாபாக்கள் சொன்னார்கள், ஆமாம் அல்லாஹ்வுடைய தூதர் இவர்தான். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய ஜுப்பாவை கழட்டி அவரை கஃன் செய்கிறார்கள். கஃன் செய்துவிட்டு எல்லா ஜனாசாக்களுக்கு முன்னால் அவருடைய ஜனாசாவை வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை நடத்தி விட்டு சொன்னார்கள், யா அல்லாஹ், இவர் உன்னுடைய பாதையிலே வந்திருக்கிறார், இவர் ஷஹீதாக்கப்பட்டிருக்கின்றார், இவர் ஷஹீத் என்பதற்கு நான் சாட்சி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சாட்சியாக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே நாமல் இந்த உலகத்துடைய வாழ்க்கைக்காக, இந்த உலகத்துடைய பொருளாதாரத்துக்காக வாழ்வதில்லை. ஒரு மூமினை பொறுத்தவரை இந்த உலகத்திலே நன்மைகள் கிடைக்கலாம், நல்ல விஷயங்கள் வரலாம். ஏழ்மையாக இருந்தாலும், கஷ்டமாக இருந்தாலும், பிரச்சனையாக இருந்தாலும், சோதனையாக இருந்தாலும் இந்த உலகத்திலே நாங்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியோடு வாழ்ந்து மரணித்து விட வேண்டும். அல்லாஹ் திருமறையிலே 70க்கும் மேற்பட்ட இடங்களில் துன்யா என்ற வார்த்தையை பாவிக்கின்றார். துன்யா என்றால் உலகம். எங்காவது அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை வாழ்க்கை என்று சொல்லவில்லை. இந்த வாழ்க்கை ஒரு ஏமாற்றம், இந்த வாழ்க்கை ஒரு போலி, இதிலே ஒலா யமுல்லக்கும் பில்லாஹில் கரூர், அதாவது இந்த உலகம் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம், ஏமாற்றக்கூடிய ஷைத்தானும் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். வாழ்க்கை என்றால் கஷ்டம் இருக்கக்கூடாது, துன்பம் வரக்கூடாது, வறுமை வரக்கூடாது. இந்த உலகத்திலே அத்தனையும் மனிதனுக்கு வருகின்றது. எனவே வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை என்பது நிம்மதி நிறைந்த, நோய்கள் வராத, கஷ்டம் வராத, வறுமை வராத, விரும்பியதை சாப்பிடக்கூடிய, ஏழ்மை வராத, நோய் நம்பலங்கள் வராத, மரணமே வராததான் வாழ்க்கை என்று திருமறை குர்ஆன் சொல்கின்றது. அன்புக்குரியவர்களே, நாம் உலகத்தில் வாழுகின்ற பொழுது அந்த வாழ்க்கைக்காக தயாராகி அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தோடு மரணிக்க வேண்டும். தொழுகையை நாம் கஷ்டமாக நினைத்து உரிய நேரத்துக்கு தொழாமல் விட்டுவிடக் கூடாது. நாம் பழகினோம் என்றால், சரியாக தொழுகையில் பழகினோம் என்றால், உயிரோட்டம் உள்ள தொழுகையாக நாங்கள் பழகினோம் என்றால், தொழவில்லை என்றால் தான் இந்த உலகத்திலே வாழ்வது கஷ்டமாக இருக்கும். இதை அல்லாஹ் திருமறையில் சூரா பக்கராவிலே சொல்கின்றான். யாருக்கு இந்த தொழுகை கஷ்டமாக இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ்வை நம்பாதவர்களுக்கு, அல்லாஹ்வை நம்பி இந்த மன்னரையை நினைத்து வாழ்பவர்களுக்கு தொழாவிட்டால் தான் கஷ்டமாக இருக்கும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு வேளை கஷ்டமான எல்லோருக்கும் ஒரு பொதுவான கடமையாக அல்லாஹ் தொழுகையை வைத்திருக்கிறார். ஹஜ்ஜி செய்ய முடியவில்லை, தர்மம் செய்ய முடியவில்லை,
ஏனைய வணக்க வழிபாடுகளில் கலந்து கொள்ள எல்லாம் முடியவில்லை என்றாலும் எல்லோரும் செய்யக்கூடிய செலவில்லாத ஒரு வணக்கமாக அல்லாஹ் தொழுகை வைத்திருக்கிறான். மண்ணறை அடியே நின்று பயான் செய்வதுடைய நோக்கம் இந்த மண்ணறைக்கு அல்ல. நிச்சயமாக அந்த மண்ணறையிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கும் அல்ல, மண்ணறை வடைத்திருக்கக்கூடிய எமக்குத்தான். ஏனென்றால் மண்ணறையிலே அடக்கம் செய்யப்பட்டவர்கள் நல்லதோ கெட்டதோ அவர்கள் எல்லாம் செய்து முடிந்து விட்டார்கள். ஒரு தஸ்பியை கூட இனி செய்ய முடியாது, அதற்கு பலன் கிடையாது. ஒரு தொழுகை கூட மண்ணறைக்குள் இருந்து இனி செய்ய முடியாது. அவர்கள் காண வேண்டிய விடயங்களை எல்லாம் கண்டு விட்டார்கள். இனி அவர்கள் மறுமை நிகழ்வுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் தான் இந்த மண்ணறைக்குள் வருவதற்கு முதல் நம்மை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தந்து இந்த மண்ணில் இருந்து மண்ணறைக்கு செல்லுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தோடு சுவனத்தை நோக்கி செல்லுகின்ற ஜனாசாக்களாக எங்களை அல்லாஹ் ஆக்க வேண்டும். அத்தகைய நிலையை மரணத்துக்கு முன்னால் எங்களுக்கு எங்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ் தந்து எங்களை மரணிக்க வைக்க வேண்டும். ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك أنت الغفور الرحيم.